எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் அரிசி மாவு, 1 கப் துருவின தேங்காய், 100 கிராம் வெல்லம். வெல்லம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். ஏலக்காய், நம்ம 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்க்க போறோம். பால் வந்துட்டு நம்ம முன்னாடியே காய்ச்ச வேண்டியதில்லை. அப்புறமா நெய். வாங்க சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் தேங்காய். இதை வந்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். வெல்லம்லாம் நல்லா உருகி வந்துடணும். நம்ம வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே உருகிடும். இப்போ நம்ம வெல்லம் உருகின அப்புறமா அரிசி மாவு இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வேக வைக்க போகிறோம். அதனால நம்ம கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இது கூட 2 ஏலக்காய் தட்டிட்டு அப்புறமா சேர்த்திக்கலாம். நமக்கு வெல்லம்லாம் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ 200 கிராம் அரிசி மாவு இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கூடவே நான் இது கூட 1/2 கப்புக்கும் கம்மியான அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன். நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மாவு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டையா பிடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 2 ஷேப் பண்ண போறேன். ஒன்று நார்மல் பிடி கொழுக்கட்டையாவும் இன்னொன்று ரவுண்ட் ஷேப்லயும் பண்ண போறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படியே அடுக்கி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நல்லா மணமா இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி.